பயணிக்க வேண்டிய தூரம் ரொம்ப தூரம். நான் சந்திக்க வேண்டிய எதிரிகள் இவர்களை விட பல லட்சம் மடங்கு வலிவானவர்கள். சங் பரிவார்களை எதிர்கொள்றதுங்கிறது இந்தியாவில் சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்க திமுக எதிர்கொள்றதோ பாமக எதிர்கொள்றதோ அது ஜுஜிபி. அது ஒரு ஏன்னா அவங்கலாம் சராசரி அரசியல் கட்சிகள். திராவிட முன்னேற்ற கழகமோ அதிமுகவோ இடதுசாரிகளோ அவங்க வெறும் அரசியல் கொள்கைகளை பேசக்கூடியவங்க. ஆனா பிஜேபி RSSங்கிறது அந்த மாதிரி சராசரி அரசியல் கட்சி கிடையாது. அவங்களுக்கு 100 ஆண்டு கால செயல் திட்டத்தை முன்கூட்டியே உருவாக்கி வச்சுக்கிட்டு வேலை செய்யறவங்க அவங்க. மோடின்ற நபரை கூட நீங்க தூக்கி வைங்க. இட் இஸ் RSS which is dangerous, deadly dangerous. 100 years ஆகுது அந்த ஆர்கனைசேஷன். 100 years இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் வேர்ல்டு வைடு 1 2 3 4 உடைஞ்சிருக்கும். இது உடையவே இல்லை. படிப்படியா கிராஜுவலா நம்மளால இந்தியாவை நிர்வகிக்க முடியும்ன்ற அந்த நம்பிக்கை RSSக்கு வந்துகிட்டே இருக்குது. கிரவுண்ட்ல போய் வேலை செய்யறாங்க. கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட முழு நேர ஊழியர்கள் RSS ஊழியர்களை வைத்திருக்கிறாங்க. கொள்கை ரீதியாக அவங்கள வார்த்தை எடுத்திருக்கிறாங்க. சும்மா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கத்தை போல கட்சியை போல அல்ல ஒரு அமைப்பு. அது ஒரு கொள்கை வழியில அவங்க கொள்கையை ஊட்டி அதுல உறுதியாக இருக்கக்கூடிய முழு நேர பணியாளர்களை கொண்டு இயங்குகிற அமைப்பு. 60 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கலாம் காங்கிரஸ். ஆனா RSS மாதிரி ஒரு கட்டமைப்பா காங்கிரஸ்? எளிதில் விலைக்கு வாங்கிட முடியும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள். எதாவது நடக்குது, ஒரு பிஜேபி எம்எல்ஏ வாங்கிட முடியுமா? RSS கட்சியினுடைய இயக்கத்தினுடைய மாநில தலைவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? மதுரை மாவட்ட தலைவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏன் தேசிய தலைவர் பெயர் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் என்றைக்காவது தங்களுடைய பெயரை வால் போஸ்டர் சுவரொட்டிகளிலே அச்சிட்டதுண்டா? துண்டறிக்கைகளிலே அச்சிட்டதுண்டா? என்றைக்காவது மேடை ஏறி பேசியதுண்டா? தன்னுடைய தலைவர் பின்னால் நின்றால்தான் தன்னுடைய முகம் தெரியும் தொலைக்காட்சியிலே என்று என்றைக்காவது முண்டியடித்துக் கொண்டு மேடையிலே ஏறியதுண்டா? நான் மட்டும் ஏன் பின்னால் உட்கார வேண்டும், நானும் முன்னால் தான் உட்காருவேன் என்று முன்வரிசையிலே யாராவது முண்டியடித்துக் கொண்டு உட்கார்ந்து பார்த்ததுண்டா? ஆனால் டெடிகேட்டடாக அர்ப்பணிப்போடு பணியாற்றுகிறார்கள். இன்னைக்கு இந்தியாவில் ஆட்சியில் இருக்கிறது யாரு? ஆட்சிக்கிறாங்க மோடி. அவர்களுக்கு பின்னாலே எந்த இயக்கம் இருக்குது? RSS. அந்த இயக்கம் எப்பொழுது தோன்றியது? 100 வருஷம் ஆச்சு. எவ்வளவு வருஷம்? 100 வருஷம் ஆச்சு. ஒரு இயக்கம் 100 வருஷமாக, எவ்வளவு? 100 வருஷமாக தன்னை வெளியே காட்டிக்கல. இன்னைக்கு வெல்லும் இந்த திருச்சிக்குள்ள யார் RSS உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. தென்காசியில் யாராவது தெரியுமா? தூத்துக்குடியில் தெரியுமா? சென்னையில் தெரியாது. ஆனா எந்த விதமான பதவிக்குமே ஆசைப்படாமல், எந்த விதமான சொத்து சுகத்துக்குமே ஆசைப்படாமல் 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 100 ஆண்டு காலம் மக்களிடத்திலே சென்று சொல்லி 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 எடுத்த கருத்துக்களை எடுத்துரைத்து ஒருவரை குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை இந்தியா முழுமைக்கும் பிரபலியப்படுத்தி ஆட்சிக்கு வந்திருக்கிறார்களா இல்லையா?